வணக்கம். 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைத்து வேலைகளிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதால் மிக சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடும். நல்ல பலன்கள் அனைத்தையும் இந்த அவசரமும் வீண் வாக்குவாதமும் தடுக்கக்கூடும். அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக நன்று. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்ட், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளில் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும். ரோகிணி சர்வ காரியம் ஜெயமாகும். மதியம் 12 மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மிருக சீரிஷம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பயணத்தினால் சிறு மன உளைச்சலும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். கவனம் அவசியம் தேவை. அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுனராசி பலன். மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுனராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். திருவாதிரை சர்வ காரிய ஜெயம். புனர்பூசம் சங்கட்டங்கள் விலகக்கூடும். அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் சந்திர பகவான் பயணிப்பதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து விதமான நன்மைகளும் அது சேரும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். தொழில் முடக்கம் விரிவடையக்கூடும். தொழிலில் இருந்த தடைகள் விலகக்கூடும். நல்ல செய்திகள், மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடும் இன்றைய நாளில். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் மதியத்துக்கு பிறகு சிறப்பான பலனை கொடுக்கும். பூசம் மதியத்துக்கு பிறகு சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதால் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். ஆயில்யம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நமக்கான இருப்பது சிம்மம், கன்னி,